Okay. Can you please take the page 106, ma? And what do you mean by health? You want to write it? நான் சொல்றது எழுதிக்கிறீங்களா? அதாவது it is a state of complete physical and mental and social well-being and not merely the absence of disease or infirmity. அதான் free from disease. அது மட்டும் அது வேற மாதிரி இருக்கு. Okay. It is a state of complete physical and mental and social well-being and not merely the absence of disease. Not merely the absence of disease. அது போதும். Okay. அப்புறம் அடுத்தது வந்துட்டு how will you maintain regularity in routine? அது I'll tell you. அதுக்கு வந்துட்டுமா can you write it? Yes. Setting up a regular sleeping schedule. Up a regular sleeping schedule and stick it. அந்த ரெகுலர் ஷெட்யூலை நம்ம வச்சுட்டு அதுலேயே நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்டிக் பண்ணிக்கணும் நம்மளை. அடுத்தது எழுதிட்டிங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். செகண்ட் பாயிண்ட் பாருங்க. செகண்ட் வந்து கிரியேட்டிங் எ ஷெட்யூல் தட் ஒர்க்ஸ் ஃபார் தி ஃபேமிலி. கிரியேட்டிங் எ ஷெட்யூல்னு போட்டாலே போதும். மூணாவது வந்து ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் ஈட்டிங் ரெகுலர் மீல்ஸ். Drinking water and eating regular meals. Okay na na அடுத்து போறேன். Fourth exercise. Exercise na you know லமா என்ன நம்ம வந்து செய்யறது physical அதெல்லாம். Fifth வந்து cycling between hobbies. நம்மளோட hobbies இருக்கும் அதுல வந்து cycling செய்யறதும் it's a good for health. Cycling between hobbies. அடுத்தது மெடிடேஷன். ஆக்சுவலி நமக்கு வந்து ரொட்டீன் லைஃப்ல மெடிடேஷன் முடியவே முடியாது. பட் வி ஹாவ் டு டூ இட். செவன்த் வந்து ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் லெவல். ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் லெவல். குழந்தைங்களோட ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் இருக்கும், மாமியார் மாமனார் நாத்தனார் எவ்ரிதிங் அது ஸ்ட்ரெஸ். ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் லெவல். 8 வந்து பெட்டர் ஸ்லீப். ஓகேவாடா? ஓகே. போதும்டா. இதுதான் செகண்டுக்கு. அப்புறம் மூணாவது வந்து வாட் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஃபுட். அது வந்து சொல்கிறேன். குட் ஃபார் யோர் கட். அந்த வந்து அந்த கேரக்டரிஸ்டிக் நேச்சுரல் ஃபுட் வந்துட்டு நமக்கு எதுக்குன்னா நம்மளுக்கு குட் ஃபார் யோர் கட்டுக்கு. ரெண்டாவது வந்து சப்போர்ட்டிங் யோர் இம்யூன் சிஸ்டம். அந்த நமக்கு குட் ஃபுட் நேச்சுரல் ஃபுட் எடுக்கும்போது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு தன்மைக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. சப்போர்ட்டிங் யுவர் இம்யூன் சிஸ்டம். ஓகே, நான் பிறகு தேர்ட் பாயிண்ட் சொல்றேன். ஓகே, கண்ட்ரோலிங் இன்ஃப்ளமேஷன். ஹெல்பிங் யுவர் பாடி டைஜஸ்ட் ஃபுட். நம்ம பாடி வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரியாம்மா? ஓகே. சப்போர்ட் வெயிட் லாஸ். ஓகேம்மா? அப்புறம் நம்மளுடைய மென்டல் இட் ஹெல்ப் ஃபார் த மென்டல் ஹெல்த். பெனிஃபிஷியல் ஃபார் மென்டல் ஹெல்த். அதை நீங்கள் முன்னாடி போட்டுக்கோங்க. பெனிஃபிஷியல் ஃபார் மென்டல் ஹெல்த். இன்னும் 4 பாயிண்ட்ஸ் இருக்குடா. ஹெல்ப் மேனேஜிங் பிளட் சுகர். மேனேஜ் பிளட் சுகர். ஓகேடா? ஓகே. கேர் ஃபார் ஹெல்த்தி ஹார்ட். இதெல்லாம் நான் உங்களுக்கு வெப்சைட்டில் பார்த்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறது. இதை இது எழுதினாலே இந்த பாயிண்ட்ஸ் எழுதினாலே போதும் உங்களுக்கு. அப்புறம் கிவ் யூ ஸ்ட்ராங் போன்ஸ் அண்ட் டீத். நேச்சுரல் ஃபுட் வந்து நமக்கு கிவ்ஸ்
strong bones and teeth. அப்புறம் make your skin look younger. அப்புறம் boost your energy. 10 points. 10 ஈஸியாக இருக்குல்லம்மா? ஓகேடா. அடுத்து வந்து கொஸ்டின் வந்து வாட் ஆர் தி ரெக்குயர்மெண்ட்ஸ் டு ரீப்ளேஸ் தி லாஸ்ட் ஃப்ளூயிட் டியூரிங் சம்மர்? அதுக்கு என்னென்னா லோட் அப் யோர் வாட்டர் இன்டேக். அது தெரியும்ல உங்களுக்கு, நம்ம தண்ணி குடிக்கிறது நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும். லோட் அப் யோர் வாட்டர் இன்டேக். Eat fruits and vegetables. Are you following this? See, I am the example for you. Ipa I am following. Eat fruits and vegetables. அப்புறம் hydrate with our electrolyte drinks. தெரியும்லம்மா? electrolyte drinks. Salt and sugar added drinks. Okay. Drink healthy juices. அது வந்து actually this will help you to feed your child. அது வந்து இது drink healthy juices வரும்போது நல்ல fruit juices, not carbonated. அது வந்து not carbonated கண்டிப்பா. ஏன்னா கார்பனேட்டட்னா என்ன? கோக்கு, பெப்சி, அந்த கேஸ் வரும்ல அது, அந்த ஜூஸஸ் வந்து குடிக்கக்கூடாது. ஸ்டே ஹைட்ரேட்டட் டியூரிங் அண்ட் ஆஃப்டர் எக்ஸசைஸ். நீங்கள் வந்துட்டு எப்படின்னா நல்லா ஹைட்ரேட்டட்னா என்ன? தண்ணி நிறைய எடுக்கணும், அதுதான் ஸ்டே ஹைட்ரேட்டட். டியூரிங் பார் ஆஃப்டர் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்ன்னு சொல்லும்போது நம்ம வந்து we cannot go for the gym, but the exercise that we are doing the physical work, அதுதான். அப்புறம் ட்ரை ஹோம்மேட், சார் அது வேண்டாம், இன்னொன்று சொல்லிடுறாங்க. Make the most of soups and smoothies. நல்ல சாஃப்டா இருக்குது எதுமே, கஞ்சி மாதிரி அந்த மாதிரி எல்லாமே. Most of soups and smoothies. அப்புறம் include curd and buttermilk in the diet. மத்தியான சாப்பாடு மோஸ்ட்டாக அந்த டயட்டில் வந்துட்டு நம்ம என்ன செஞ்சுக்கணும்? பட்டர் மில்க்கும் கர்டும் நம்ம எடுத்துக்கணும். இவ்வளோ தான்டா. இது உங்களுக்கு ஓகே தானே? இல்லை நத்திங் வில் ஹேப்பன். த பாடி வில் அப்படியே அக்கம்ப்ளிஷ் ஆகிடும். அது கூட கண்டிப்பாக நமக்கு வந்து ஒன்ஸ் நீ வந்துட்டு அந்த கர்டும் பட்டர் மில்க்கும் எடுக்க தொடங்கிட்டா இட் வில் அப்படியே வந்துட்டு உனக்கு பாடிக்கு வந்துட்டு அது அக்கம்ஸ்ட் ஆகிடும். நத்திங் இல்லை. கர்ட் வந்துட்டு கோல்டே இல்லை. கர்ட் வந்து எடுத்துக்கணும். பட்டர் மில்க் தான் நமக்கு கோல்டு பிடிக்கும், ஆனால் கர்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கு பதிலாக கர்ட் வந்து தாளிச்சு எடுத்துட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. கர்ட் வந்துட்டு நல்லா தவாவில் வந்துட்டு 2 கடுகு, கருவேப்பிலை, ஒரு வரமிளகா கிள்ளி போட்டு தாளிச்சுட்டு அந்த கர்டை அந்த பேன் எடுத்துட்டு கர்டை நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா அந்த தாளிச்ச கர்டு அது வந்து ஒன்றுமே அஃபெக்ட் ஆகாது. அந்த ஈரத்தை வந்து அதை அப்சர்வ் பண்ணிடும். ஓகேவா? இப்போ இது போதுமாடா இந்த யூனிட்டுக்கு? இந்த யூனிட்ல அதுதான் இருக்குது. 6th யூனிட்ல வேற எதுவுமே நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னும் அந்த டேப்லெட் காலம்ஸ் எல்லாம் நீங்க பிசிஜி எப்போ போடுறது குழந்தைக்கு அதெல்லாம் நீங்க தாண்டிட்டீங்க. இவன் நியோமா மட்டும் இருக்கா, இவ்வளோ இருக்கா. எப்படி நீங்க இது பண்ணணும்? இப்போ 4 to 6 monthsல வந்துட்டு எப்படி பிள்ளைங்களுக்கு வந்துட்டு எப்படி நீங்க கொடுக்கணும்? அந்த புரியுது அப்படின்னு சொன்னாலே என்னன்னா ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்க்ரேப் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி அதுதான் அந்த புரியுதுன்னு சொல்றது. அதுதான் நம்ம வந்துட்டு அந்த எப்படி கொடுக்கறது குழந்தைங்களுக்கு. வெஜிடபிள்ஸ் எந்த நேரத்தில் கொடுக்கலாம்? பேபி ரைஸ் மிக்ஸ்டு வித் மில்க் எப்படி நல்லா வந்து ரைஸை வந்து கஞ்சி மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் தான் அது. இது வந்துட்டு கூட நம்ம வந்துட்டு எல்லா பிள்ளைங்களும் வந்தபோது கூட இதை நம்ம வந்துட்டு ஒரு டைம் டீச் பண்ணிடலாம். சரியாம்மா? அடுத்த யூனிட் வந்து 7th யூனிட் சொல்லிட்டுமா உங்களுக்கு? 7th யூனிட்ல வந்து காமன் ailment among the children from 0 to 6 years. என்னன்னா காமன் இன்ஃபெக்ஷன், டயரியா, அப்புறம் சிக், கேரிங் ஃபார் தி சிக் சைல்டு, இதெல்லாம் தான் நமக்கு வருது.
அதுக்கும் நான் வந்துட்டு இந்த லாஸ்ட்ல இருக்க அந்த क्वेश्चंसக்கு வந்துட்டு ஆன்சர் சொல்லிட்டு வரேன். ஓகே. வாட் இஸ் மால்நியூட்ரிஷன்? மால்நியூட்ரிஷன் போது என்ன அது? ஆக்சுவலி அது வந்து பேஜ் வந்து 119 மால்நியூட்ரிஷன் போது என்னன்னா ஒன்று நமக்கு தப்பான ஃபுட்டு, தப்பான டயட்டு, கார்போஹைட்ரேட், ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன், ஃபேட் அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கிறது தான் உண்மையான ஹெல்த்தி நியூட்ரிஷன். இது இல்லாமல் போகிறது தான் மால்நியூட்ரிஷன். ஓகேவாம்மா? இது வந்துட்டு இட் இஸ் ஆல்சோ மால்நியூட்ரிஷன் நீங்கள் எழுதிக்கங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் malnourishment. It is also called malnourishment. Is a condition, malnourishment is a condition resulting, நீங்க ஓகேன்னு சொல்லும்போது நான் சொல்றேன். Okay, okay mama. Resulting from eating a diet that contains either insufficient or too much of nutrients. As a result of a health problem. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? நம்ம வந்துட்டு ஒன்று இந்த டயட்டில் வந்துட்டு ஒரு இன்சஃபிஷியண்ட்டாக கார்போஹைட்ரேட், ஃபேட், ப்ரோட்டீன் இருக்குன்னா, இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், டூ மச் எல்லாமே எடுக்கிறது தான். கார்போஹைட்ரேட் டூ மச் எடுத்தால் சுகர், ஃபேட் டூ மச் எடுத்தால் பிரச்சனை, ஹார்ட் ப்ராப்ளம். இந்த மாதிரி டூ மச் ஆஃப் ப்ரோட்டீன் எல்லாம் எடுக்கிறது வந்துட்டு மால்நியூட்ரிஷன். ஓகேம்மா? புரிஞ்சு சார்? ரெண்டாவது வந்துட்டு டிஃபைன் malnutrition. Malnutrition is the condition that develops when the body is deprived of vitamins, minerals and other nutrients. It needs to maintain health, tissues and organ functions. ஆர்கன் ஃபங்க்ஷன்ஸ் அவ்வளோதான். இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குல்லம்மா? இது நமக்கு வந்துட்டு எப்படி malnutrition சொல்லும்போது the condition that develops when the body is deprived of vitamins, minerals and other nutrients. இது இல்லைன்னு சொல்லும் போதே malnutrition தான். ஆனால் நம்ம வந்துட்டு இது மெயின்டைன் ஹெல்த் வந்துட்டு எதுக்குன்னா, டிஷ்யூஸ் வந்து பில்ட் ஆனால் தான் நம்மளால வந்துட்டு வளர முடியும், எல்லாமே செய்ய முடியும். டிஷ்யூஸ் பில்ட் ஆகலன்னு சொன்னால் we cannot become, will be as a child itself. அது malnutrition இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த குழந்தைங்களும் வளராது. அதனால் நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு கரெக்டான ஃபுட்டு வந்து கொடுக்கணும். ஏன்னா பிகாஸ் நீங்கள் எல்லாருக்கும் குட்டி குட்டி பிள்ளைங்க. இப்போ நமக்கு கரெக்டான விட்டமின்ஸு, மினரல்ஸு, கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, ப்ரோட்டீன் இருக்கிறத கொடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தைங்க வந்துட்டு கரெக்டாக எல்லாமே நம்ம பாடி மாதிரி வளர ஆரம்பிக்கும். ஓகேவாம்மா? ஓகே. அடுத்தது வந்துட்டு இன்னொன்று, லிஸ்ட் எனி 5 இண்டிகேட்டிங் ஆஃப் malnutrition. அது இங்கே பின்னால் கொடுத்துருக்காங்க. அதே தான், அந்த ஹேரு, ஃபேஸு, ஐஸு, லிப்ஸு, டங்கு, இது மட்டும்தான். அது வந்து உங்களுக்கு நான் அந்த பாடத்தையே நான் கண்டிப்பாக எடுத்தால் தான் உங்களுக்கு அது புரியும். அப்போ நான் அந்த மற்றவங்கெல்லாம் வந்தபோது அதை எடுத்துடலாம் இல்லடா? ஓகே. அப்புறம் why do infants suffer from protein energy malnutrition? அதுக்கு வந்து due to food gap between the intake and requirement.
அதுதான் அவ்வளவுதான். அது வந்துட்டு it affects the children 0 to 5 age group மா. இது பார்த்துக்கோங்க, நல்லா 0 to 5 ஏஜ் குரூப்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் இது வந்து சீக்கிரமா பாதிக்கும். அவங்களுக்கு வந்து கண்டிப்பா என்ன செய்யணும், நல்ல புரோட்டீன் கொடுக்கணும். இந்த புரோட்டீன் கொடுக்காதனால அந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இட் வில் அஃபெக்ட் தேர் பாடி. அது வந்து குவாஷியோர்கார் அப்படின்ற ஒரு நோயே கொண்டு வந்து கொடுத்துரும் புரோட்டீன் இல்லைன்னு சொன்னா. ஆங்க அது அடுத்தது வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். இது எழுதிட்டீங்களாமா? வாட் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் த குவாஷியோர்கார் வருது பாருங்க. இது வந்துட்டு என்னன்னா எடிமா, எடிமா, அப்புறம் ஸ்வெல்லிங், ட்ரை ஸ்கின், லாஸ் ஆஃப் ஹேர், அதோட ஹேர் பார் போட்டு கலரும், லாஸ் ஆஃப் ஹேர் கலர், dry and peeling skin, swollen abdomen, loss of muscle mass, MASS, round face, round face na வீங்கிரும் அந்த மாதிரி round face, enlarged liver வந்து enlarge ஆயிரும். இது வந்து ஆக்சுவலி நம்ம குவாஷியோர்கார்ன்றது எடிமா, அப்புறம் ஸ்வெல்லிங் வந்துடும், அப்புறம் ட்ரை ஸ்கின், அப்புறம் லாஸ் ஆஃப் ஹேர், அப்புறம் அதெல்லாம், அப்புறம் கலர் சேஞ்சிங், அப்புறம் பீலிங் ஸ்கின்னு, அப்புறம் ஸ்வாலன் அப்டமன் வயிறு உப்பிரும், அப்புறம் வந்துட்டு லாஸ் அண்ட் மசில் மாஸ், அந்த மசிலோட அதுக்கு வந்து ஒரு மாஸே இருக்காது, கொல 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 ஆகிற மாதிரி, அப்புறம் என்லார்ஜ் லிவர், ரவுண்டு ஃபேஸ் இருக்குதுன்றது வேற மாதிரி, மற்றபடி அந்த முகம் வந்து வீங்கி வேற மாதிரி ஆகிறது வித்தியாசம். ஓகே, அப்புறம் ரைட் அ நோட் ஆன் மராஸ்மஸ்ன்றது ஒரு பயங்கரமான ஒரு வியாதி தான். அது வந்துட்டு மராஸ்மஸ் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் prolonged protein energy malnutrition. புரோட்டீனே இல்லாம இருக்கிறது தான், சரியாமா? இட்ஸ் a form of prolonged protein energy, protein energy malnutrition. இது வந்துட்டு என்னன்னா, சில பேருக்கு அந்த புரோட்டீனே கிடைக்காது பார்த்தீங்களா? சின்னதுலேருந்தே அது ரொம்ப ப்ரொலாங்டா சின்னதுலேருந்தே புரோட்டீன் கிடைக்காம வளருவாங்கல்ல, அதுதான் மராஸ்மஸ் வந்துடும். மால் நியூட்ரிஷன் எழுதிட்டீங்களாமா? அப்புறம் அடுத்தது வந்துட்டு கமா போட்டுட்டு இட் அஃபெக்ட்ஸ் இன்ஃபென்ட்ஸ், one year of age, include irreversible muscle degeneration. எழுதிட்டீங்களாடா? அவ்வளோதான். ரீஜெனரேஷன். ட்ரை wrinkled skin, அப்புறம் ப்ராமினன்ட் ரிப்ஸ் எல்லாம் வந்து இப்போ மசிலே ஒன்றுமே இல்லை, ப்ரோட்டீனே ஒன்றுமே இல்லைன்னா ரிப்ஸ் ஒழுங்காக இருக்குமா? இருக்காது. ப்ராமினன்ட் ரிப்ஸ், தின் லெக்ஸ், இவ்வளோதான் இதோட ஆன்சர். புரிஞ்சுச்சால? ரொம்ப நாட்களாக ப்ரோட்டீன் கிடைக்காமையே இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுடைய பாடி வந்துட்டு ஸ்கின் எல்லாம் பீல் ஆகி ரிங்கிள்ட் ஆயிரும், ஒரு நல்ல அழகான மாஸாக இருக்க மாட்டாங்க, கொழப்பலான்னு ஆயிரும், அப்புறம் நல்ல போன்ஸ் இருக்காது, ஸ்ட்ரக்சரே கரெக்டாக இருக்காது. இதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இது ஏஜ் 1 வரைக்குமே நல்ல ப்ரோட்டீன் உள்ளதை கொடுக்கணும். நியமம் நல்லா பார்த்துக்கணும், சரியா? அடுத்தது வந்துட்டு ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் கிரிட்டினிசம்.
It's a stunned physical and mental growth. Physical and mental growth due to untreated congenital CONGENITAL deficiency of thyroid hormone. இந்த கிரிட்டினிசம் என்றது தைராய்டு ஹார்மோனால வர்றது தான் இங்கே சரியாம்மா. அப்புறம் இது வந்துட்டு அயோடின் டெஃபிஷியன்சி இன் டயட் டியூரிங் பிரெக்னன்சி. இது வந்துட்டு பிரெக்னன்சி நேரத்தில் வந்துட்டு நிறைய பேருக்கு தைராய்டு பிரச்சனை வந்திருக்கும், அதனால தான் இதை ஏற்படுறது. இது வந்துட்டு unpaired development of fetus. Unpaired PAIRED paired unpaired development of fetus குழந்தை உருவாகிறது. அது வந்துட்டு என்னன்னா இந்த குழந்தைக்கு இப்படிதான் கை கால் எல்லாமே இருக்கணும்னு இல்லாம வித்தியாசமா பர்த் வரும், அதுதான். அப்புறம் leads to mental growth. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்தது வந்துட்டு லிஸ்ட் அவுட் ஆஃப் அயோடின் டிஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ். அதில் வந்துட்டு என்ன ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ரிட்டார்டேஷன், RETARDATION ரிட்டார்டேஷன். விஷயம் எழுதினாமா? அடுத்தது கிரிட்டினிசம். கிரிட்டினிசம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுது தானே, தைராய்டு. அப்புறம் இது அபார்ஷன்ஸ் ஆயிரும் குழந்தைங்களுக்கு. நமக்கு இந்த மாதிரி டிஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ் இருந்துச்சுன்னா அபார்ஷன் ஆகும். ஸ்டில் பர்த், அந்த பர்த் வந்துட்டு பிரச்சனையாக மாறும். STILLBIRTH ஸ்டில் பர்த். டெஃப் மியூட்டிசம், டெஃப் வரும், டெஃப். அப்புறம் ஸ்குவிண்ட் தெரியும்ல, இந்த கண்ணு மாறு கண்ணு இப்படி வேற எங்கேயோ பார்க்குவாங்களே, அதெல்லாம் இந்த டெஃபிஷியன்சி தான். ஸ்குவிண்ட் அண்ட் SQINT ஸ்குவிண்ட் அண்ட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் காய்டர். இந்த காய்டர்ன்றது என்னன்னு தெரியும்லடா, தைராய்டு தான் காய்டர். இந்த கழுத்து வந்து பெருசா ஆயிரும்ல ஒவ்வொருத்தருக்கு, தட் இஸ் கால்ட் காய்டர். அது வந்து தைராய்டு. என்னன்னா யூஸ்வலா பிரெக்னென்ட் உமனுக்கு வந்துட்டு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து பார்க்கலன்னும் போது அபார்ஷன்ஸ் இருக்கும். அப்புறம் குழந்தை வந்துட்டு சும்மா அபார்ஷன்ஸ் ஆகிட்டே இருக்கும்போது குழந்தை வந்துட்டு இன்னும் கிடைக்கலன்ற ஒரு ஸ்டில் பர்த்து. அப்புறம் ஸ்குவிண்ட் ஐ வந்துடும், கோணையாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு காய்டர்ஸ், நிறைய வித்தியாசமான தைராய்ட்ஸ், வேற மாதிரி ஹைப்பர் தைராய்டு, அந்த மாதிரி அயோடின். அதனால அதுக்கு என்ன செய்யணும்னா அயோடினைஸ்டு சால்ட் சாப்பிட சொல்லுவாங்க. அதை நம்ம பார்க்கும்போது சரியாயிடும். ஓகே, இவ்வளோதான்டா இதில். இது வந்துட்டு கண்டிப்பாக எல்லாரும் இருக்கும்போது தான் இது அப்படியே உங்களுக்கு ஈஸியாக எல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும். இதில் 2 வரைக்கும் வச்சுடவா? ஆஃப் பண்ணிடலாம். யூனிட் 8 and 9 வந்துட்டு